எபிசோட் 3 என்னோட ஆஃப்லைன் பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் என்னென்னா, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, இந்த மாதிரியெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு மந்த் ஃபுல்லாக நல்லா போச்சு. நான் எடுத்துகிட்டு வச்ச உடனே ஒரு 15 டேஸில் எனக்கு சேல் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் மந்த் ஒரு 10,000க்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கும் கம்மியாக தான் ஒரு 7-8,000 தான் இருக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணது. வந்தோடனே எல்லாமே போயிடுச்சு. 1-2 பீஸ் ஜென்ரலாகவே நிற்கும், அது நின்றுருந்தது. அப்போ நான் ஒரு 20 டேஸ்லேயே மறுபடியும் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் நல்லாவே போயிடுச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் மந்த் எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் செகண்ட் மந்த். ஆனால் செகண்ட் மந்த் என்னாச்சு, பெருசாக எனக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னா, இப்போ என் சர்க்கிள் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேர் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. புதுசாக இந்த வெளியிருந்து வரவங்க தான் வாங்கணும். ஒரு மாதத்தில் அந்த 50 பேர்த்துக்கும் மறுபடியும் துணி தேவைப்படாது. ஸோ அதனால எனக்கு அப்படியே நின்றுருந்தது தேர்ட் டைம் நான் வாங்கிட்டு வரும்போது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இதெல்லாம் நான் சேல் பண்ணணும் அப்படின்னா இன்னும் வெளியே கொண்டு போகணும், இந்த சர்க்கிளை தாண்டி நான் வெளியே எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கும்போது என்ன நான் யோசிச்சேன்னா, நிறைய இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்தது. இந்த ஃபேஸ்புக்கில் நான் சர்ச் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய குரூப்ஸ் இருக்கும். அது என்ன பிஸ்னஸ் குரூப்ஸ் மாதிரி நிறையா இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் இருக்கிறது பூனேல, இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்லாம் ஸ்டால்ஸ் போட்டாங்க, எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் மாதிரி. இதாவது பெரிய எக்ஸிபிஷன் கிடையாது, சின்ன சின்ன ஸ்டால்ஸ். மொத்தமே அதில் ஒரு 20 கடை தான் இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி விமன் ஆண்டர்ப்ரனர், அதாவது ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வைப்பாங்க, அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் கூட வைப்பாங்க, பேக்கெட் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் சாரீஸு, சுடிதாரு, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே சேல் பண்ணுவாங்க ஸ்டால் போட்டு. இது கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் டெவலப் ஆச்சு. இப்போ நம்ம ஊர்லேயுமே இது நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு. நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்குது இந்த நியூஸை. ஆனால் இதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும். அதாவது ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதை, அவங்களுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இடத்த பொறுத்து இந்த ரெண்ட் வேரி ஆகும். ஒரு சில இடத்துல ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கும், ஒரு சில இடத்துல இந்த மாலில் போடுவாங்க, அப்புறம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த இடத்துல போடுவாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் போடுவாங்க. அது டிஃபர் ஆகும். ஸோ நான் அவங்களுக்கு ரெண்ட் பே பண்ணி நான் அங்கே போய் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போய் நான் சேல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், என்கிட்ட அதை எடுக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாமே கான்டாக்ட் நம்பர் வாங்கிப்பேன். ஸோ அந்த நம்பரை வாங்கி வச்சுட்டு நான் ஒரு எவ்வளோ பேர் சேர்றாங்களோ அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வாங்கின நம்பர் எல்லா நம்பரையுமே ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு நான் அதில் புதுசாக வர ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் என்கிட்ட எப்பப்பெல்லாம் துணி வருதோ இல்லை ஓரளவுக்கு ரெகுலர் பேசிஸில் நான் அதில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்லோட் பண்ணும்போது அந்த குரூப்பில் இருக்கவங்க யாராவது கேட்டால் அவங்களுக்கு என்னால் நேரில் போய் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பேன், இல்லைன்னா கொரியர் அனுப்புவேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த என்கிட்ட ஸ்டாலில் வாங்கியிருக்க கஸ்டமருக்கு நானாக கால் பண்ணி கேட்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்கிட்ட நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, ட்ரெஸ் நல்லா இருக்கா, ஏதாவது பிரச்சனையா, அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போது ஆல்ரெடி நான் இன்ஸ்டாலேயும் என்னோடய புது ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுவும் போஸ்ட் பண்ணுவேன். அதுலேயும் ஒரு சிலர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என் பிஸ்னஸை நான் ஆஃப்லைனில் க்ரோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஆன்லைனுக்கு அப்படின்னு மூவ் ஆகும்போது இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரே மாதிரி ஆஃப்லைனில் நம்ம அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்க்கு எனக்கு மற்ற ப்ராடக்டை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த மாதிரி க்ளோத்திங்கில் நான் பண்ணுற இந்த ஃபீல்டில் இருக்கிறதுல கொஞ்சம் எனக்கு டிஃபர் ஆச்சு. அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.